நீருக்குள் ட்ரெயின் செல்லும் 5 நகரங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 நகரங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 நகரங்கள்லயும் அண்டர் வாட்டர் மெட்ரோ சர்வீஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு 5 நகரங்கள் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். அப்பா நீருக்குள்ள நம்ம போய் அங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இந்த சப்மரைன்ல பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல டிராவல் பண்ணணும், பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதே போல இந்த அண்டர் வாட்டர் மெட்ரோ சர்வீஸாக இருக்கட்டும், ட்ரெயின் சர்வீஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு போக்குவரத்துல நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கனவுகள் எல்லாமே இருக்கதான் செய்யும். சோ அப்படிப்பட்ட ஒரு 5 நகரங்கள் நம்ம பார்க்கலாம். இங்க அண்டர் வாட்டர் மெட்ரோ சர்வீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எந்த நகரத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, துருக்கிய நாட்டில் உள்ள இஸ்தான்புல் தான். சோ இந்த நகரத்துல பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர் மெட்ரோ சர்வீஸ் இருப்பதாக சொல்றாங்க. அதாவது ஐரோப்பா கண்டத்தையும் ஆசிய கண்டத்தையும் இணைக்கும் மெட்ரோ சர்வீஸாக அது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அந்த மெட்ரோ சர்வீஸ் வந்து நீருக்கு அடியில அமைந்திருப்பதாக சொல்றாங்க. அடுத்தபடியாக எந்த நகரத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சீன நாட்டை சேர்ந்த ஷாங்காய். ஷாங்காய் பொறுத்தவரையில இங்க இருக்கக்கூடிய மெட்ரோ சர்வீஸ், அதாவது சாதாரண மெட்ரோ சர்வீஸே அவ்வளவு டாப் கிளாஸாக இருப்பதாக சொல்றாங்க. சூப்பராக இருக்கும். அவங்க எல்லாம் நமக்கு முன்னாடியே பல வருடங்களுக்கு முன்னாடியே மெட்ரோ சர்வீஸ் எல்லாமே ஆரம்பிச்சு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. மெட்ரோ ரயிலாக இருக்கட்டும், மோனோ ரயிலாக இருக்கட்டும், அதிவேகமான ரயில்கள் எல்லாமே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் இருக்கு சைனா. அதுல முக்கியமாக ஷாங்காய். சோ ஷாங்காய்ல பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர் மெட்ரோ சர்வீஸ் ரொம்பவே ஃபேமஸாக இருப்பதாக சொல்றாங்க. சோ இதுவுமே ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. அடுத்தபடியாக யுஎஸ்ஏல அமைந்திருக்கக்கூடிய மியாமி. மியாமி பொறுத்தவரையில அங்க இருக்கக்கூடிய பீச்சஸ், அந்த கடல் தான் ரொம்பவே ஃபேமஸ். சோ இப்படிப்பட்ட கடலாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு மெரைன் இடத்துல இருக்கக்கூடிய மெட்ரோ சர்வீஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ இங்க அண்டர் வாட்டர் மெட்ரோ சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயமாக அமைந்திருக்கு. சோ யுஎஸ்ஏ போறவங்க, மியாமில இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெட்ரோ சர்வீஸை யூஸ் பண்ணியே ஆகணும். அடுத்தபடியாக யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல அமைந்திருக்கக்கூடிய இந்த துபாய் இருக்கு பாத்தீங்களா, துபாயில இருக்கக்கூடிய அண்டர் வாட்டர் மெட்ரோ சர்வீஸ் தான். சோ இங்க இருக்கக்கூடிய மெட்ரோ சர்வீஸ் வந்து பயங்கரமாக இருப்பதாக சொல்றாங்க. துபாயில பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தொழில்நுட்ப ரீதியாக இருக்கட்டும், எல்லாமே டாப் கிளாஸ்ல இருக்கு. ரொம்பவே ஒரு முன்னோடியாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். டெக்னாலஜியாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயத்துல அவங்க ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்காங்க. சோ அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய இந்த அண்டர் வாட்டர் மெட்ரோ சர்வீஸோட இன்ஜினியரிங் ரொம்பவே சூப்பராக இருப்பதாக சொல்றாங்க. சோ இதுவுமே கண்டிப்பாக நம்ம விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடமாக இருக்கு. சோ கடைசியாக எந்த நகரத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான் நாட்டின் தலைநகரமான டோக்கியோ. ஜப்பான் பொறுத்தவரையில இவங்களுமே நமக்கு முன்னோடியாக தான் இருக்காங்க. நிறைய விஷயத்துல ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக தான் இருக்கு. ஏதாவது ஒரு சீற்றம் ஏற்பட்டால் கூட உடனே அவங்க வந்து பேக் டு ஃபார்ம் வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே முன்னேறி ஒரு டெவலப்டு வளர்ந்த நாடாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ இப்படிப்பட்ட இந்த நாட்டுல அண்டர் வாட்டர் மெட்ரோ சர்வீஸ் இல்லைன்னா எப்படி? சோ கண்டிப்பாக இந்த நாட்டிலுமே இருக்கு. டோக்கியோல முக்கியமாக அமைந்திருக்கு. சோ இதுவுமே கண்டிப்பாக ஜப்பான் போனா இந்த டோக்கியோ நகரத்துல இதை கண்டிப்பா நீங்க இங்க பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஸ்ட் விசிட் ஒரு ஸ்பாட்டாகவே சொல்றாங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 நகரங்கள் பார்த்தோம். இந்த 5 நகரத்திலயுமே அண்டர் வாட்டர் மெட்ரோ சர்வீஸ் ரொம்பவே குறிப்பிடத்தக்கதாக இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு 5 நகரங்கள் தான் பார்த்தோம். இது போல நிறைய நகரங்களை இந்த அண்டர் வாட்டர் மெட்ரோ சர்வீஸ் இருக்கதான் செய்யுது. இதை பத்தி உங்கள் கருத்து என்ன என்பதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.